ஓகே, அடுத்த அவார்டு வந்து என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கர கலேபரம் அண்ட் கலவரம்லாம் வந்து நடந்தது. ஸோ அந்த அண்ணனுக்கு நம்ம வந்து அவார்டு கொடுக்காம இருந்தா எப்படி? அது என்ன அவார்டு அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம். அந்த அவார்டு என்ன அப்படின்றத வந்து ஏவில பார்க்கலாம். எஸ். Viral star of YouTube. The winner is Cool Suresh. எங்க அண்ணன் கூல் சுரேஷுக்கு அவார்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? என்னை இந்த மாதிரி அவார்டு ஷோக்கு கூப்பிடுறே அதிகம், என்னை வந்து அவார்டு கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ இது உங்களுக்கான தருணம். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வைரல் ஸ்டார் ஆஃப் யூடியூப் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ளீஸ் யுவர் வேர்ட்ஸ். இப்போதைக்கு இந்த அவார்டு கொடுத்தவர் என் கண்ணுக்கு எஸ்டிஆரா தான் தெரியுறாரு. ஓ, நன்றி நன்றி பிரதர், நன்றி பிரதர். அப்படிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதனால் இந்த அவார்டை வந்து நான் இங்கே வச்சுக்க மாட்டேன், இங்கே வச்சுப்பேன். ஏன்னா தலையில் வச்சுனா தலைகணத்தோடு ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் போதும், சென்டிமெண்ட்டாக பேசி பேசி அவ்வளோ பேசுது. அதனால் ரொம்ப நன்றி. இப்போ நிறையா பேர் வந்து என்னை வந்து ஏதோ பைத்தியக்காரன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏதோ ஜோக்கர் மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு. ஜோக்கர் தான், நான் ஜோக்கர் தான். சீட்டு விளையாடும் போது அந்த ஜோக்கர் வந்தாதான் நீ ஜெயிப்ப. சீட்டு போடும்போது பாடா ஜோக்கர் அப்படின்னு பார்த்துருக்கீங்கல்ல, நம்மளை அறியாமலே வரும் ஜோக்கரா அப்படின்னு. நான் என் மனசுல இருந்து சொல்றேன். நான் விளையாடும் போது அடுத்து என்ன 7 வருமா 8 வருமானு பார்க்க மாட்டான், ஒரு ஜோக்கர் வாடா அப்படின்னுவான். அதனால மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் அந்த ஜோக்கரு, அதான் அந்த ஜோக்கரு, புரியுதா? அதனால அதை பத்தி கவலை. நன்றி நன்றி. அடி 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 அவ்வளவு வெறி. நான் ஜோக்கர் தான், நான் ஜோக்கர் தான். கூல் சுரேஷ்னா ஜோக்கரு, கூல் சுரேஷ்னா ஜோக்கரு, கலாட்டாயா கிங் மேக்கர். அதாவது இப்ப நீங்க ஒரு பேச்சு பேசுன பத்தல, அதாவது பயங்கரமா பேசுனீங்களே, அதுக்காகவே இங்க யார் யாருக்கெல்லாம் விசில் அடிக்க தெரியுமோ எல்லாரும் இப்ப என் கூட சேர்ந்து விசில் அடிக்கிறீங்க. ஓகேவா? ரெடியா பாய்ஸ்? ரெடி? உன்னை உற்சாகப்படுத்துறதுக்காக தான். இது எங்கள் அண்ணன் திருப்பரசனுக்காகவும் எங்கள் கூல் சுரேஷுக்காகவும். சோ தேங்க் யூ அண்ணா. இருமா இருமா இருமா, இந்த மாதிரி மேடையெல்லாம் கிடைக்குமா? எப்பா கேமராமேன், இதுல நடந்துக்கலாமாப்பா? இல்ல, நடக்கலாம், ஆடலாம், எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆடக்கூடாது இல்ல, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு, ஒரு ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்ச ப்ராப்பர்ட்டி, தலைவனோட ப்ராப்பர்ட்டி மல்லிப்பூ. ஓகே, அத வச்சு ஒரு என்ன பண்ண போறீங்க? அண்ணா இருங்க எல்லாத்தையும் ஆஷிக் கிட்ட கேட்டா ஆஷிக் சொல்லிடுவாப்ல. நான் சஸ்பென்ஸா நம்ம கொண்டு போவோம். இருங்க, ப்ராப்பர்ட்டி ரெடியாப்பா? மல்லிகைப்பூ வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னாங்க. மல்லிகை பூ எடுத்துனது ஒரு மல்லிகை தோட்டமே வந்திருக்குப்பா. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா என்னைய கூப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி என்னம்மா ஏமா அதுக்குள்ள சஸ்பென்ஸோட எடுப்பேன்னு பார்த்தேன்னா என்னம்மா பண்ணதா? இல்ல, அதாவது நானும் ஒரு சிம்பு ஃபேன் தானே, ஆனா உங்களை மாதிரி இப்படி பேச தெரிய மாட்டேதானே. என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல, மல்லிகைப்பூ. அதான் அந்த மல்லிப்பூ தோட்டமே வந்து கொடுத்துருக்கு, நீங்களே சொல்லிட்டீங்க. இப்ப என்னன்னா, அழகான அந்த ஒரு பாடல் ஒலிக்கப்படும். அந்த பாடலுக்கு நீங்க அந்த மல்லிப்பூவை கையில சுத்திட்டு ஒரு நடனம் ஆடணும்.
அதானப்பா? அதேதான். அதேதான். ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஏங்க ஏங்க வந்தது வந்துட்டான், ஒரு 5 நிமிஷம். வந்தது வந்துட்டு ஒரு 5 நிமிஷமா? ஏய். என்னதுங்க என்ன பண்ற நீனு? உட்காந்து ஆமா, லைட்லாம் கொண்டு வந்து லைட் ஆஃப் பண்ணுமா? மேடைக்கு வந்தா நாளை பின்ன ஒரு கல்யாணம்லாம் வந்து நடக்கும். இந்த மேடையில யாரையாவது பார்த்து அப்படின்லாம் நான் பிளான் பண்ணா என்ன? ஏன்னா இந்த சின்ன பிள்ளையோட வாழ்க்கை இப்போ நடந்ததெல்லாம் வந்து கனவுங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு. அடுத்த லைன் தான் பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. நேரத்தில் என்னை அழைத்த இந்த கலாட்டா டீமுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணா இன்னும் முடியல, இன்னும் சில கண்டென்ட் இருக்கு. எல்இடியில சில போட்டோஸ் போடுவோம். அதை பத்தி நீங்க சில வார்த்தைகள் சொல்லணும் உங்க ஸ்டைல்ல. அதித்தி சங்கர் அவர்கள். அவங்க யாரு தெரியலையா? உண்மை நிஜமாவே தெரியலையா அவங்க யாருன்னு? அதுக்குள்ளே மாறிடுச்சு. இவங்க யாரு? உங்க அண்ணியா? யாரு? அன்சிகா தானே பாவங்க. யாரோ என் தலைவனோட அண்ணின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லப்பா. ஒரு கவிதை ஹன்சிகாவுக்கு எதுவும் சொல்ல அவங்களே ஒரு கவிதைமா அப்படி. ஆமா. ஓகே, அடுத்த போட்டோ. சொல்றியா மாமா? சொல்றியா பாபா 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 பாபா. வேற மாதிரி இல்ல, என் தலைவன் கூட நடிச்சவங்க 2 படம் நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அலை, அப்புறம் இது நடிச்சிருக்காங்க விண்ணை தாண்டி வருவாயா. அதனால நல்ல நடிகை. நல்லா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சிம்பு சாரும் தனுஷ் சாரும் வந்து 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க 2 பேரும் எதிரிங்க போல அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அவர்கள் நண்பர்கள் தான், எப்போவுமே நண்பர்கள் தான். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ நான் சமீபத்தில் போன தேட்டரில் படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த படம் பார்க்குறதுக்கு நம்ம தனுஷ் சாரோட ரசிகர்லாம் வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தனுஷ் சாரோட ரசிகர் இருந்தாலும் எனக்கு கூல் சுரேஷை பிடிக்கும், கூல் சுரேஷுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனுஷ் சார், உங்களை மாதிரியே உங்களுடைய ரசிகர்களும் நல்ல மனதோடு இருக்காங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றிண்ணா, இதே மாதிரி உற்சாகமா இருங்க. நீங்க போற இடம் எல்லாமே வந்து அமேசிங்கா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அட இருமா, இன்னும் நடக்கவே இல்லை. இல்ல அதுக்கு முன்னாடி செல்ஃபி பாயிண்ட்ல அண்ணே, முதல்ல போயிட்டு selfie. உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு தான் அவார்டு. கொப்பமான உட்கார நான் மேடையில நின்னது போதுமா? இறங்கிடவா? இல்லப்பா, அவார்டு வாங்கணும்ப்பா. எப்பா கேமராமேன், இதுல நடந்துக்கலாமாப்பா?